யார வந்த காக்கரி பெரிய முத்தம்மா குட்டி வளர்த்தடி சின்ன முத்தம்மா உடல்ல விட்டடி பெரிய முத்தம்மா குட்டி வளர்த்தடி சின்ன முத்தம்மா உடல்ல விட்டடி பெரிய முத்தம்மா சின்ன முத்தம்மா நீ ஆசை முத்தம்மா ஆல்ரெடி திருநவர சின்ன முத்தம்மா யார வந்த காக்கரி பெரிய முத்தம்மா சின்ன முத்தம்மா யார வந்த காக்கரி பெரிய முத்தம்மா எக்கச்சக்கமான கூட்டம் ஏராளமான மக்கள் ஆனா திட்டுக்க தெருவேற காலியாக அகழ்வாரை தாங்கும் நிலம் போலத்த மகிழ்வரை பொருத்தல் தலை என்ற உலக பொதுமறை நூலான திருக்குறளை முன்வைத்து அதாவது மனிதனாக பிறந்த அனைவருக்கு உன்னதமான வாழ்வை மேற்கொள்ளும் பொழுது பூமியை உதாரணமாக கொண்டு வாழ வேண்டும் என்பது பொய்யா மொழியா தேடக்கூடிய திருக்குறள் முழு விளக்கம் என்பார்கள். பூமியானது எவ்வளவு பொறுமை காத்து நம்மை தோன்றுபவருக்கு உழுபவருக்கு விளைச்சல் எப்படி வாரி வாரி கொடுக்கிறதோ அதே போல நம் அனைவருமே எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையில் எந்த போதிலும் எதிர்கொண்டு பேசினாலும் பாபம் சொல்லக்கூடிய அமைதி என்ற ஓர் பேராயத்தை கையில் மேற்கொண்டு நிதானம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை தண்ணில் நல் ஒழுக்கத்தோடு நன்னெறியோடு வாழ வேண்டும் என்பது தமிழுக்கு வித்தியாசம் அமைத்து கொடுத்த என் தகப்பன் வள்ளுவன் உரைத்த ஒவ்வொரு வாக்குகளும் பொன் வாக்குகளாக்குக அப்படி அப்படி இன்றியமையாத திருக்குறள் முன்வைத்து இன்று இரவு நள்ளிரவு கொண்டு தெய்வீக தொண்டு பல அறிஞர்களும் பல பெரியோர்களும் கலையை கற்றுத்த வல்லுநர்களும் அமர்ந்து பார்க்கக்கூடிய இந்த மாபெரும் சபைதனில் இந்த அற்புதமான நேரத்தில் அதாவது நமது கிராமத்தில் தோன்றக்கூடிய ஆலய திருவிழாவினை மாபெரும் விழாவாக செய்தது மாத்திரமில்லாமல் மார்கழி மாதத்தில் முதல் மாதமாக திகழக்கூடிய 12 மாதங்கள் ஓர் ஆண்டுக்கு வந்தாலும் மார்கழி மாதம் என்பதே இந்த 12 மாதத்தில் பிரசித்தி பெற்ற மாதம் என்பார்கள். அப்படி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று அனுமன் ஜெயந்தி என்ற ஒரு மாபெரும் விழாவினை சீர சிறப்போடு செய்தது மாத்திரமில்லாமல் அப்படிப்பட்ட விழாவினை முன்னிட்டு தமிழுடைய பாரம்பரியம் கலை ஒன்றான இந்த நாடக கலையை ஏற்பாடு செய்தது மாத்திரமில்லாமல் நாடக நடிகர் எங்களை அன்பான முறையில் வரவேற்பு கொடுத்து அரு சுவையோடு வயிறார உணவளித்து சகோதர பாசத்தோடு நட்பில் மழையில் அணி வைத்து மட்டுமில்லாமல் பலரும் வீட்டிற்கும் இந்த மாபெரும் சபைதனில் ஏற்படுத்திய தெய்வீக மேடைதனில் இந்த ஆண்டு முதல் முறையாக அறிவதொரு வாய்ப்பு நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததற்காக கூடி நிற்கக்கூடிய உங்கள் பொன்னான பாதங்களுக்கு எங்கள் கலைமன்றத்தின் சார்பாக பணிவான வணக்கம் தமிழத்தே பெரியவர்கள் உன்னுடைய சிற்றமாக வந்தோம் ஐயா. தமிழத்தே பெரியவர்கள் உன்னுடைய சிற்றமாக வந்தோம் ஐயா. அட்டமாடி நல்ல பாட்டு பாடி அடகன மேடையறி வந்தோம் ஐயா. பெரியவர்கள் உன்னிடையின் சிற்றமாக வந்தோம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் ஆரணியை சேர்ந்த ரோஜா நாடகம் ஆரணியை சேர்ந்த பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய உயர் திரு டாக்டர் டி ஆனந்த் நாடக கதை ஆசிரியர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ஆரணியை சேர்ந்த அன்பின் அடையாளமா திகழக்கூடிய ஆர் பிரகாஷ் அவர்கள்.
திகழக்கூடியவர் டாக்டர் டி ஆனந்தன் அவர்கள். இந்த புனிதமான மேடைகளில் கிராமத்துடைய பெரியோருடைய விருப்பத்திற்கு இணங்க நடத்தவிருக்கும் நாடகத்தின் தலை நடத்தவிருக்கும் நாடகத்தின் தலைப்பு என்னவென்றால் சம்பூர்ண ராமாயணம். சம்பூர்ண ராமாயணம். சம்பூர்ண ராமாயணம். பெரிய இதிகாசமா தேடக்கூடிய கம்பராமாயணம் என்று சொல்லக்கூடிய சம்பூர்ண ராமாயணம் என்ற இதிகாச காவியத்தை எங்கள் சித்தர் கிட்டியவர் நாடகமாக நடத்த முன்னுள்ளோம். இந்த நாடகத்தில் எந்த விதமான குற்றங்கள் குறைகள் இருந்தால் தயவு செய்து கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தாமல் இருந்து அமைதியான உச்சிபுராட்சி வேலைக்காட்சி விட்டார் விட்டாட மாண்டமான். உச்சிபுராட்சி வேலைக்காட்சி விட்டார் விட்டாட மாண்டமான். அதோடு பள்ளிக்கார கண்டுகளிப்பார் ராமக்காரன்.